ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெண்டைக்காய் குர்குரேங்க, பிந்தி குர்குரேன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. வெண்டைக்காயே பிடிக்கலன்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம ரைஸஸ்க்கு சைட் டிஷ்ஷஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் குர்குரே செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மேலே உடைச்சிங்கன்னா இது மாதிரி உடையணும். அப்போ தான் வந்து வெண்டைக்காய் முத்தாமல் இருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் வாங்கிட்டு இதை நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேங்க. 2 கார்னரையும் நம்ம கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்லிட் போட்டுக்கலாம். ஸோ திரும்பவும் இந்த பக்கத்துலேருந்து ஒரு பாதி. ஸோ இது மாதிரி ஒரு வெண்டைக்காயை நம்ம 4 இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணுறோமோ அவ்வளோ மெலிசாக வந்து நமக்கு ஃப்ரை ஆகுங்க. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருந்தேன். எல்லாத்தையுமே இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிட்டேன். நம்ம எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வருங்க. இப்போ இதில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று, நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது அவ்வளோவா காரம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். பட் கலர் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி தெளித்து அதை பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுடர் எல்லாமே வந்து மசாலாஸ் எல்லாம் வந்து வெண்டைக்காயில் போய் ஒட்டணும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. இது மாதிரி கையில் ஊற்றி லேசாக இந்த மாதிரி தொளிச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சொதன்னு ஆகிடக்கூடாது. நம்ம பக்கோடாக்கெலாம் மைல்டாக தெளித்து பசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாவு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெண்டைக்காயில் ஒட்டுறதுக்கு மட்டும் நம்ம நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டுட்டு அப்படியே நம்ம இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணிடலாங்க. நான் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் அதில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடான எண்ணெயை கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது மாதிரி தனித்தனியாகவே போடுங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விடலாங்க, இல்லைனா மசாலாலாம் பிரிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இதை பண்ணணும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்படி ஃப்ரை ஆகணுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நம்ம கையில் எடுக்கும்போது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. டாடா, பாய்.